இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் கூட ஞாயிறு ஆராதனைக்கு உங்கள் யாவரையும் அன்போடு கூட வரவேற்கிறேன். வீடுகளில் இருக்கிற யாவரும் உங்களுடைய பாட புத்தகங்களையும் வேத புத்தகத்தையும் எடுத்து டிவிக்கு முன்பதாகவோ அல்லது உங்களுடைய செல்போனுக்கு முன்பதாகவோ அமரும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். சீக்கிரமாக ஒவ்வொருவரும் வந்து அமருங்கள். அந்த நாளிலே தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி உயர்த்த போறோம். சின்ன பிள்ளைங்க அமைதியா வந்து உட்காரணும். சின்ன பிள்ளைங்க விளையாடக்கூடாது. நீங்க உங்களுடைய வேதாகமத்தை பைபிளை கொண்டு வந்து பக்கத்தில் வச்சுட்டு பயபக்தியோட கூட சேர்ந்து நாம் பாடலை பாட போறோம், வேதத்தை படிக்க போறோம், தேவனை ஆராதிக்க போறோம். நம்ம எல்லாரும் சேர்ந்து இப்பொழுது ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, உங்க நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. இந்த நாளிலும் கூட ஆண்டவரே, நாங்கள் உடைய திரு சமூகத்திலே கூடி வரும்படி எங்களுக்கு உதவி செய்தபடியால் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிற தெய்வமே, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. கடந்த 4 மாதங்களை கடந்து வரும்படி கர்த்தர் எங்களுக்கு கொடுத்ததான கிருபைகளுக்காய் சாக்கியங்களுக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த 5வது மாதத்திலும் கூட முதல் ஞாயிற்றுக்கிழமையிலே உம்மை ஆராதிக்கக்கூடியதான கிருபைகளை எங்களுக்கு கொடுத்தபடியால் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களை தாழ்த்தி உங்களுடைய கரங்களிலே ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். நான் உங்கள் நடுவிலே உள்ள ஆவி உங்கள் தேவனாயிருப்பேன் என்று சொன்ன தெய்வமே, இந்த நாளிலே நாங்கள் எங்கள் வீடுகளிலே குடும்பமாய் சேர்ந்து ஆண்டவரே நாங்கள் உண்மை ஆராதிக்கக்கூடிய வந்திருக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். இந்த நாளிலே எங்கள் மத்தியிலே உள்ளாக வேண்டுமாய் செபிக்கிறோம். எங்கள் மத்தியிலே அசைபாட வேண்டுமாய் செபிக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த நாளுக்கு தேவையான ஆசீர்வாதங்களை கர்த்தர் எங்களுக்கு தந்துள்ள வேண்டுமாய் செபிக்கிறேன். இந்த வாரத்துக்கு தேவையான ஆசீர்வாதங்களை நன்மைகளை கர்த்தர் எங்களுக்கு தந்துள்ள வேண்டுமாய் செபிக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த மாதத்திற்குரியதான ஆசீர்வாதங்களை நன்மைகளை கர்த்தர் எங்களுக்கு தந்துள்ள வேண்டுமாய் செபிக்கிறேன். தாழ்த்தி ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன். வழி நடத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். நம்ம யாவரும் உட்கார்ந்த வண்ணமாய் வேதத்தில் நாம் நம்முடைய பாட்டு புஸ்தகத்திலே உள்ளதான ஒரு சில பாடல்களை நாம் பாடி நாம் தேவனை மகிமைப்படுத்துவோம், ஆராதிப்போம். எல்லாருக்கும் தெரிந்ததான தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை, தேடி வந்து மீட்டவரே தினமும் உமக்கே மகிமை என்ற பாடலை நாம் யாவரும் கரங்களை தட்டி பாடி தேவநாமத்தை மகிமைப்படுத்துவோம். தேவனுக்கே மகிமை
சன்னத்துல தேடுகிற அனைவருமே மகிழ்ந்து களி கூறட்டும், பாடுகிற யாவருமே பரிசுத்தமாகட்டுமே என்று சொல்லி பக்தர் ரொம்ப அருமையா பாடியிருக்கிறார். கடைசி சரணத்துல வாசிக்கும் போது நம்முடைய ஆண்டவர் குறை நீக்கும் வல்லவராய் காணப்படுகிறார். குறை நீக்கும், நம்முடைய பாவ குறைகளை கரைகளை நீக்குகிறதான தெய்வம், நம்முடைய தேவைகளிலே உள்ளதான குறைகளை நீக்குகிறதான தெய்வம். அப்படிப்பட்டதான தெய்வத்தை நாம் அண்டிக் கொண்டோம் என்று சொல்வதை பார்க்கலும் அப்படிப்பட்டதான தெய்வம் நம்மை தமக்கு ஜனமாக தெரிந்து கொண்டார் என்பது விசேஷமான ஒரு காரியம். ஹல்லேலூயா. நாம் மறுபடியுமாய் நமக்கு தெரிந்ததான மற்றொரு பாடலை பாடி தேவநாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம் என்ற பாடலை நாம் யாவரும் கரங்களை தட்டி உற்சாகமாய் நாம் பாடி மகிமைப்படுத்துவோம். சிறு பிள்ளைகள் எல்லாம் கவனமா இருக்கணும், விளையாடக்கூடாது. கரங்களை தட்டி நம்ம எல்லாரும் சேர்ந்து நம்ம தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு
வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கே வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். உம்மை தேவனே உருக்கம் நிறைந்தவர், உம்மை தேவனே உருக்கம் நிறைந்தவர், என்னை காப்பவர் உறங்குவதில்லையே, என்னை காப்பவர் உறங்குவதில்லையே. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கே வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கே வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா அல்லேலூயா. பாடுவேன் ஆனந்த துணியாய் உயர்த்துவேன். அல்லேலூயா அல்லேலூயா. பாடுவேன் ஆனந்த துணியாய் உயர்த்துவேன். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கே வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். நம்முடைய ஆண்டவர் நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனாயிருக்கிறார், நமக்கு வாழ்வு கொடுக்கிற தேவனாயிருக்கிறார். அநேக இந்த நாளில புலம்பு கூடும், என் வாழ்க்கையே போச்சே இந்த சூழ்நிலையினால, இந்த கொடூரமான கொள்ளை நோயினால அல்லது இந்த ஊரடங்கு சட்டத்தினால என்னுடைய வாழ்க்கையே போச்சு, நான் எப்படி இதிலிருந்து மீண்டு வருவேன் என்று சொல்லி பலர் ஒருவேளை கலங்கி கொண்டிருக்கலாம். ஆனா கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு வாழ்வை கொடுக்கிற தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த வாழ்வு கொடுக்கிறதான தேவனை நம்ம எல்லாரும் எழுந்து நின்று ஒரு சில நிமிடங்கள் அந்த நாளிலே கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, இயேசுவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. தேவரே, நீர் எங்களை காண்கின்ற தேவனாயிருக்கிறீர், நீர் எங்களை காக்கிற தேவனாயிருக்கிறீர். எல்லாரும் கண்களை மூடிய வண்ணமாய், எல்லாரும் கண்களை மூடிய வண்ணமாய் நாம் நம்முடைய வீட்டில் இருந்தபடியே நாம் கர்த்தரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். எல்லாரும் நாம் கண்களை மூடி தேவ பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாக நாம் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். உங்களுக்கு எப்படியெல்லாம் ஆண்டவரை மகிமைப்படுத்த தெரியுமோ, எப்படியெல்லாம் கர்த்தரை துதிக்க தெரியுமோ, எப்படியெல்லாம் தேவனுடைய நாமத்தை உயர்த்த தெரியுமோ, அப்படியெல்லாம் நீங்க உங்களுடைய சொந்த வார்த்தையை பயன்படுத்தி ஆண்டவரை மகிமைப்படுத்திக் கொண்டே இருங்க. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இந்த நாளிலே தேவ பிரசன்னத்திலே நாம் நிறைந்தவர்களாய், தேவனுடைய வல்லமையினாலே நிறைந்தவர்களாய், தேவனுடைய அபிஷேகத்தினாலே நாம் நிறைந்தவர்களாய் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த போறோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு நன்றி ஆண்டவரே, இயேசுவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, இயேசுவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு ஜெயத்தை கொடுக்கிற தெய்வமே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உண்மை தேவனே உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். உம்மை கனப்படுத்துகிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா. எங்களை காக்கிற தெய்வம் நீர் உறங்குவதில்லையே, உமக்கு நன்றி ஆண்டவரே. இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை என்று சொல்லி வாசிக்கிறோமே ஆண்டவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. கண்மணி போல் காக்கிற தெய்வமே ஸ்தோத்திரம், கண்மணி போல் பாதுகாக்கிற தெய்வமே ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. கர்த்தர் எல்லா தீங்குக்கும் விலக்கி உன்னை காப்பார், அவர் உன் ஆத்துமாவை காப்பார் என்று சொல்லி நாங்கள் வாசிக்கிறோமே ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லா தீங்குகளுக்கும் எல்லா சோதனைகளுக்கும் எங்களை விலக்கி காக்கிற தெய்வமே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி 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 இயேசுவே, நன்றி பரலோக தந்தையே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. Hallelujah, 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 hallelujah. இந்த நாளிலே உம்மை உயர்த்தக்கூடியதான ஸ்லாக்கியத்தை கர்த்தர் எங்களுக்கு கொடுத்தபடியால் நன்றி ஆண்டவரே. உம்மை மேன்மைப்படுத்தக்கூடியதான ஸ்லாக்கியத்தை கர்த்தர் எங்களுக்கு கொடுத்தபடியால் நன்றி
ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஹalleluya அந்த பூமியிலே உம்மை போல தெய்வம் யாரும் இல்லையே ஆண்டவரே உமக்கு ஒப்பான தெய்வம் யாரும் இல்லையே ஆண்டவரே ஹalleluya ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் வானத்தையும் பூமியையும் சமுத்திரங்களையும் உண்டாக்கி ஆண்டவரே தேவரே தமக்கு சித்தமான யாவையும் செய்து கொண்டிருக்கிறீரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே ஹalleluya ஹalleluya ஆண்டவரே மனிதனை அதிசயத்தக்க விதமாய் ஆண்டவரே உருவாக்கி ஆளுகை செய்கிற தெய்வமே ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ராஜாக்களின் இருதயங்களை நீர்க்கால்களை போல ஓட செய்கிற தெய்வமே உமக்கு நன்றி ஆண்டவரே ஸ்தோத்திரம் கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கு ஆகாரம் கொடுக்கிற தெய்வமே உமக்கு நன்றி ஆண்டவரே ஹalleluya மாம்ச தேகம் உள்ள யாவுக்கும் ஆகாரம் கொடுக்கிற தெய்வமே உமக்கு நன்றி ஆண்டவரே ஸ்தோத்திரம் உயர்த்துகிறோம் ஆண்டவரே உயர்த்துகிறோம் ஆண்டவரே உம்மை கனப்படுத்துகிறோம் ஆண்டவரே கர்த்தர் நீங்க நல்லவர் கர்த்தர் நீங்க நல்லவர் கர்த்தர் நீங்க நல்லவர் ஹalleluya ஹalleluya என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்ற தெய்வமே உமக்கு நன்றி ஆண்டவரே ஹalleluya 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 உமக்கு நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே நன்றி அப்பா நன்றி ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஹalleluya எங்கே நாமத்தினாலே 2-3 பேர் கூடி இருக்கிறீர்களோ அவர்கள் மத்தியிலே வந்து வாசம் பண்ணுவேன் என்ற தெய்வமே உமக்கு நன்றி ஆண்டவரே இப்பொழுது தேவரே நீங்க எங்களுடைய ஆலயத்தில் இருக்கிறபடியால் நன்றி ஆண்டவரே ஆண்டவரே எங்களுடைய வீடுகளில் இருக்கிறபடியால் நன்றி ஆண்டவரே ஸ்தோத்திரம் எங்களுடைய இல்லங்களில் இருக்கிறபடியால் நன்றி ஆண்டவரே ஆண்டவரே எங்களுடைய ஆண்டவரே ஆவி ஆத்மா சரீரங்களிலே ஆலய செய்கிறபடியால் நன்றி ஆண்டவரே எங்களுடைய உள்ளங்களிலே ஆண்டவரே தேவரே வாழ்ந்து கொண்டிருக்கிறபடியால் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஹalleluya 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 நான் வந்து உன் அடியில் வாசம் பண்ணுவேன் என்று சொன்ன தெய்வமே உமக்கு நன்றி ஆண்டவரே ஸ்தோத்திரம் நான் உங்களுக்குள்ளே உலாவி உங்கள் தேவனாய் இருப்பேன் என்றவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே தேவரே இந்த நாளிலே ஆண்டவரே எங்களுடைய வீடுகளிலே ஆண்டவரே இப்பொழுது உலாவுகிறபடியால் நன்றி ஆண்டவரே ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்தை ஆண்டவரே நாங்கள் உணர செய்கிறீரே உமக்கு நன்றி ஆண்டவரே ஹalleluya ஹalleluya வல்லமை ஆவியானவரே உமக்கு நன்றி வல்லமை ஆவியானவரே உமக்கு நன்றி ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஜோதிகளின் பிதாவே உமக்கு நன்றி 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 ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஹalleluya ஹalleluya ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே நன்றி 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 ஆண்டவரே ஸ்தோத்திரம் 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 ஹalleluya இயேசுவே ஸ்தோத்திரம் இயேசுவே ஸ்தோத்திரம் இயேசுவே ஸ்தோத்திரம் நாம் அப்படியே கண்களை மூடிய வண்ணமாய் இந்த பாடலை பாடி நாம் எல்லாரும் தேவநாமத்தை மகிமைப்படுத்துவோம் ஒருவரும் சேரக்கூடாத மொழியில் வாசம் செய்பவரே நீர் பரிசுத்த தெய்வம் நீர் பரிசுத்த தெய்வம் நீர் மாத்திரமே என்ற பாடலை நாம் அப்படியே நம் கண்களை மூடி அப்படியே நாம் பாடி ஆராதிக்கலாம் ஹalleluya ஸ்தோத்திரம் 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 சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்பவரே ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்பவரே
ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் அடைகிற தெய்வமே நன்றி. நீர் மகா பரிசுத்தம் உள்ளதான தெய்வம் ஆண்டவரே, பரிசுத்தம் உள்ளதான தெய்வம். நீங்க மாத்திரமே ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீங்க பரிசுத்தராயிருக்கிறது போல ஆண்டவரே நாங்களும் பரிசுத்தராயிருக்க வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்க்கிறீங்களே, உமக்கு நன்றி. நாங்களும் பரிசுத்தமாய் காணப்பட எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்களையும் நீங்க விரும்புகிற அளவுக்கு ஆண்டவரே பரிசுத்தமாக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவரே ஸ்தோத்திரம். எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் பிதாவே, ஆமென். நாம் அப்படியே முழங்கால் படியிடுவோம். இந்த நாளிலே நாம் ஒரு சில நிமிஷங்கள் தேசத்துக்காய் ஜெபிக்க போறோம். தேசத்துக்காய் ஜெபிப்பது நம்முடைய அத்தியாவசியமான கடமையாய் காணப்படுகிறது. இந்த நாளிலே உலகம் முழுவதும் இந்த கொள்ளை நோயினால பாதிக்கப்பட்டிருக்குது. அநேக நாடுகள் தங்களுடைய ஜனத்தை மீட்கக்கூடாதபடிக்கு காப்பாற்ற முடியாதபடி திணறிக் கொண்டிருக்கிறார்கள். தேவ கிருபையினால தமிழகம், இந்தியாவில் அதிகமான மரணங்கள் இல்லாதபடி நாம் காப்பாற்றப்படுகிறோம்.
அதனால நாம் இந்த நாளிலே எல்லாரும் நம்முடைய தேசத்துக்காக நம்ம செபிக்க வேண்டியது அத்தியாவசியமாயிருக்கிறது. இப்பொழுது நம்முடைய தமிழகத்தின் தலைநகரமாய் காணப்படுகிற சென்னை பட்டணத்துக்காக செபிக்க போறோம். கடந்த ஒரு சில நாட்களாக சென்னையில அதிகமான பாதிப்புகள் கர்த்ததாமே ஜனங்கள் எல்லாரையும் சுகமாக்க வேண்டுமாய். யாரும் மறிக்க கூடாது. வேத வசனத்துல நம்ம எப்படியாய் வாசிக்கிறோம், சாகிறவனுடைய சாவை தேவன் விரும்புகிறது இல்லையா? பாவத்துல சாகிறவனுடைய சாவை தேவன் விரும்புறதே இல்லை. அதனால நாம் இந்த நாளிலே கர்த்தருடைய பிள்ளைகள் நம்முடைய தமிழகத்தின் தலைநகரமாய் விளங்குகிறதான சென்னை பட்டணத்துக்காய் நாம் செபிக்க போறோம். மாத்திரமல்ல, தேசத்தினுடைய எழுப்புதல் இந்த சென்னை பட்டணத்திலிருந்து உதயமாக போகிறது. அதனால கர்த்தர் தாமே சென்னை பட்டணத்தை பாதுகாத்துக் கொள்ளணும். தமிழ்நாடு முழுவதையும் கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளணும். தமிழகத்தில் காணப்படுகிறதான ஜனங்களை கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளணும். இந்த கொள்ளை நோயினால பாதிக்கப்பட்டதான ஜனங்கள் ஒருவரும் மரித்து போகக்கூடாது. எல்லாரும் சுகம் பெறணும். தனிமைப்படுத்தப்பட்டதான ஜனங்கள் பயத்திலிருந்து நீங்கணும். இந்த தனிமைப்படுத்துதலிலிருந்து சீக்கிரமாய் அவர்கள் விடுதலையாக்கப்படணும். இந்தியா முழுவதையும் கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளணும். வரப்போகிற எழுப்புதலில் தேவன் ஆகிய கர்த்தர் நம்முடைய பகுதிகளில் பெரிய காரியங்களை செய்யணும், நம்மையும் பயன்படுத்தணும். அந்த நாளிலே எலிசாவை கர்த்தர் பயன்படுத்தினதான தெய்வம் இந்த நாளிலே நம்மையும் கூட பயன்படுத்த வேண்டும். அவைகளுக்காக எல்லாம் சேர்ந்து செபிக்க போறோம். இந்த நாட்களிலே செயல்பட்டு கொண்டிருக்கிறதான மினிஸ்டர்ஸ், அதிகாரிகள், போலீஸ் அலுவலர்கள், டாக்டர்ஸ், நர்ஸுகள், தூய்மை பணியாளர்கள், இவர் எல்லாருக்கும் கர்த்தர் பாதுகாப்பை கொடுத்துள்ளபடியாகவும் நம்ம எல்லாரும் சேர்ந்து நம்ம ஜெபம் பண்ண போறோம். எல்லாரும் முழங்கால் படிட்டு கர்த்தர் தாமே இவங்க எல்லாரையும் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி நம்ம ஜெபம் பண்ணலாம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பரிசுத்த தெய்வமே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பரலோகத்தின் தெய்வமே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, இந்த வருஷத்தின் ஆரம்பத்திலிருந்து இந்நாள் வரைக்கும் தேவனாகிய கர்த்தருடைய கரம் பாதுகாப்பு ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளாகிய எங்கள் ஒவ்வொருவர் மேலும் இருந்தபடியால் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, இந்த நாளில் வரைக்கும் ஆண்டவரே எங்களுடைய ஜீவன் உம்முடைய பார்வையிலே அருமையா இருந்தபடியால் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் தேசத்தை உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன். ஆண்டவரே, எங்கள் தேசத்தின் தலைநகரை உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன். ஆண்டவரே, ஆண்டவரே, தமிழ்நாட்டின் தலைநகராகிய சென்னையை உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன். கடந்த சில நாட்களாக அதிகமான பாதிப்புகளை நாங்கள் பார்க்கிறோமே. ஆண்டவரே, தேவனாகிய கர்த்தர் தயவாய் இரக்கம் காட்ட வேண்டுமா செபிக்கிறேன். அற்புதங்களை செய்துள்ள வேண்டுமா செபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த கொள்ளையினுடைய வீரியம் எல்லாம் குறையட்டும் என்று செபிக்கிறேன். ஆண்டவரே, ஆண்டவரே, இந்த கொள்ளை நோயினால பாதிக்கப்பட்டவங்க ஒருவராகிலும் மரித்து போகக்கூடாது. ஆண்டவரே, ஆண்டவரே, ஜனங்கள் மரிப்பது, பாவத்தோடு கூட மரிப்பது உமக்கு சித்தமில்லையே, உமது விருப்பம் இல்லையே. ஆண்டவரே, தேவரின் ஜனங்களை விடுதலையாக்க வேண்டும் ஆட்சேபிக்கிறேன். ஜனங்களுக்குள்ள சுகத்தை அனுப்ப வேண்டும் ஆட்சேபிக்கிறேன். ஆண்டவரே, மருத்துவமனையிலே ஆண்டவரே காணப்படுகிறதான ஜனங்களை தேவரின் சுகம் கொடுத்து ஆண்டவரே பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் ஆட்சேபிக்கிறேன். ஆண்டவரே, ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. தனிமைப்படுத்தப்பட்டதான 30,000 பேருக்கு மேலான ஜனங்கள் உண்டே தமிழகத்தில். ஆண்டவரே, இந்தியாவில் அன்னும் அநேகம் ஆயிரக்கணக்கான ஜனங்கள் உண்டே. ஆண்டவரே, ஆண்டவரே, அவர்கள் சோர்ந்து போகாதபடி, ஆண்டவரே பயந்து, ஆண்டவரே தவறான முடிவுகளை மேற்கொள்ளாதபடி தேவனாய கர்த்தர் ஒவ்வொருவரையும் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் செபிக்கிறேன். ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த கொள்ளை நோய்க்கு விரோதமாய் எதிராக செயல்படுகிறதான ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஆண்டவரே வேலை செய்கிறதான ஆண்டவரே மருத்துவர்கள், நர்சுகள், தூய்மை பணியாளர்கள் ஒவ்வொருவருக்காக செபிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். இன்னும் மேலாக
மேலாக ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே எங்கள் தேசத்து சிஎம்முக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஹalleluya ஹalleluya. சுகாதாரத்துறை ஆண்டவரே அமைச்சர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஹalleluya. போலீஸ் அதிகாரிகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பீப்புளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். கர்த்தாவே ஒவ்வொருவரையும் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவருக்கும் உம்முடைய பாதுகாப்பு உண்டாயிருக்கட்டும். ஒவ்வொருவரையும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோமே ஆண்டவரே. ஆண்டவரே இந்த நாளிலே நாங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே கர்த்தராகிய தெய்வம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க வேண்டும் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. நன்றி நன்றி ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. தொடர்ந்து ஆண்டவரே இந்த நாளிலே ஆண்டவரே ஊழியக்காரர்களுக்காக ஜெபிக்கிறோம். போதக பிதாக்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. விசுவாச பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருடைய தேவைகளை கர்த்தர் சந்தித்தருள வேண்டும் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். வல்லமைகளை கரத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். ஆசீர்வதியும் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களும் பிதாவே. ஆமென். இந்த நாளிலே ஒரு சில அறிவிப்புகளை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி இருக்கிறேன். இந்த நாட்களிலே மறுபடியுமாய் ஊரடங்கு சட்டம் நமது தேசத்தில் நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் 15 நாட்கள். தேவ பிள்ளைகள் சோர்ந்து போக வேண்டாம். கர்த்தர் நம்மை நிச்சயமாய் ஆதரிப்பார். நம்முடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்திப்பார். கர்த்தர் நமக்கு போதுமானவராயிருக்கிறார். நமக்கு போதுமானவராயிருக்கிறார். இந்த நாளில நம் அதிகமாய் தேவ சமூகத்துல நம்மை தாழ்த்தி ஜெபம் பண்ணி கர்த்தருடைய முகத்தை நாம் தேட வேண்டும். அப்படி தேடும் போது கர்த்தர் நிச்சயமாய் இந்த நாட்களுக்குள்ளதான கிருபைகளை நமக்கு தந்துடுவார். குடும்பமாய் காலையில 1 மணி நேரம் நீங்க கர்த்தருடைய சமூகத்தை தேடுங்க. மாலையில 1 மணி நேரம் தேவ சமூகத்தை நீங்க நாடுங்க. அல்லது இன்னும் இடைப்பட்ட நேரங்கள்ல நீங்க ஃப்ரீயா இருக்கும்போது அநேக தேவ செய்திகளை நீங்க யூடியூப் மூலமாய் பார்க்கலாம். அல்லது சில டிவி நிகழ்ச்சிகள் மூலமாய் நீங்க பார்க்கலாம். நிச்சயமாய் கர்த்தருடைய நாமம் அதன் மூலமாய் மகிமைப்படும். நீங்க கர்த்தர் உங்களுக்கு கொடுத்ததான நேரத்தை தயவு செய்து வீணாக்காதீங்க. இது ஒரு நல்ல ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி என்று சொல்லி கூட நம்ம சொல்லலாம். இது நமக்கு ஆண்டவர் கொடுத்ததான நல்ல தருணம். இந்த தருணத்தை நாம் வீணே செலவழிக்க கூடாது. அதிகமாய் கர்த்தருடைய சமூகத்துல காத்திருங்க. அதிகமாய் வேதத்தை வாசிங்க. வாய்ப்புகள் கிடைக்குமானால் கொஞ்சம் போராடி கருத்துள்ளவர்களாய் வேத வசனங்களை நம்ம மனப்பாடம் செய்யலாம். விசேஷமாய் மத்தேயு 5வது அதிகாரம் 6வது அதிகாரம் 7வது அதிகாரங்களை பிள்ளைகள் மனப்பாடம் செய்யும்படி பழக்குவீங்க. பெரியவர்கள் நீங்களும் கூட மனப்பாடம் செய்யலாம். மிகவும் ஆசீர்வாதமான தேவ வார்த்தைகள் நிறைந்ததான பகுதிகள். கர்த்ததாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இதனாலே தொடர்ந்து நம் தேவனுடைய வார்த்தைகளை தியானிக்க இருக்கிறோம். கர்த்தராகிய தெய்வம் இந்த நாளிலே நமக்கு கொடுத்திருக்கிறதான வார்த்தைகளை நாம் வாசித்து தியானிக்க போகிறோம். எல்லாரும் உங்களுடைய வேதத்தை கையில் எடுத்துக்கங்க. யாரும் பைபிள் இல்லாமல் இருக்கக்கூடாது. அல்லது உங்களுடைய மொபைலை நீங்கள் ஆன் பண்ணிவிட்டு இப்படியும் அப்படியுமாய் நீங்கள் உங்களுடைய வேலையை செஞ்சிட்டு இருக்கக்கூடாது. அல்லது படுத்து கொண்டோம் நீங்கள் வேறு விதமான ஒரு சிந்தையோடு கூட இருக்கக்கூடாது. தேவனாய கர்த்தர் உங்களுடைய மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறார் என்கிறதான எண்ணங்களோடு கூட நீங்கள் தொடர்ந்து வேத வசனங்களை நான் உங்களுக்காக வாசிக்கும் போது நீங்கள் அதை திருப்பி கவனமாய் நீங்கள் பாருங்கள். பார்த்து நான் சொல்லுகிறதான இந்த வார்த்தைகளை உங்களுடைய காதுகளில் கேளுங்க. நிச்சயமாய் அது உங்களுக்கு பிரயோஜனம் உள்ளதாய் காணப்படும். 2 சாமுவேலின் புஸ்தகம் 19வது அதிகாரம் 38வது வசனத்தின் கீழ்ப்பகுதியை 2வது பகுதியை நாம் வாசிக்கலாம். 2 சாமுவேலின் புஸ்தகம்
19வது அதிகாரம் இதன் 38வது வசனத்தின் கீழ்ப்பகுதியை நாம் வாசிப்போம். உன் பார்வைக்கு நலமானபடியே நான் அவனுக்கு நடப்பித்து நீ என்னிடத்தில் வேண்டிக் கொள்வதை எல்லாம் நான் உனக்கு செய்வேன் என்றார். இங்க நம்ம வாசிக்கிறோம், நீ என்னிடத்தில் வேண்டிக் கொள்வதையெல்லாம் நான் உனக்கு செய்வேன் என்றான். இந்த வார்த்தையை இந்த இடத்துல சொன்னது யார் என்று சொல்லி பார்க்கும்போது தாவீது ராஜா சொன்னதாக இந்த இடத்துல நாம் வாசிக்கிறோம். பர்சிலா என்கிறதான ஒரு மனுஷனை பார்த்து தாவீது சொன்னதான ஒரு வார்த்தை, நீ என்னிடத்தில் வேண்டிக் கொள்வதை எல்லாம் நான் உனக்கு செய்வேன் என்று சொல்லி தாவீது ராஜா சொல்கிறார். தாவீது ராஜாவா இருந்த நாட்களிலே தாவீதுடைய மகனாகிய அப்சலோம் தாவீதுக்கு விரோதமாக எழும்பி தான் ராஜாவாக வேண்டும் என்கிறதான எண்ணத்துல தாவீதை கொன்று போட வேண்டும் என்று சொல்லி அவர் தீவிரமாய் யோசித்துக் கொண்டிருக்கிறார். தீவிரமாய் அதற்குரியதான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். இதை அறிந்ததான தாவீதும் அவரை சார்ந்ததான மனுஷர்களும் தேசத்தை விட்டு அப்சலோமை விட்டு வேறு பகுதிக்கு ஓடிவிடுகிறார்கள். மக்னாயிம் என்கிறதான பகுதியிலே வந்து அவர்கள் வசிக்கும் போது சில காலங்கள் அவர்கள் தங்கி இருக்கும் போது அங்கே ஒரு சிலர் தாவீதுக்கு உதவி செய்வதாக நாம் வாசிக்க முடியும். அதுல மிகவும் முக்கியமானவராக கருதப்படுகிறவர் இந்த பர்சிலா என்கிறதான ஒரு மனுஷன். அவர் மகா பெரிய மனுஷனாய் இருந்தார் என்று சொல்லி வேதத்துல வாசிக்க முடியும். ஒரு பெரிய மனுஷன், ஒரு செல்வந்தனான அந்த மனுஷன் தாவீதுக்கு பல வகைகளிலே உதவி செய்கிறதாக வசனம் சொல்லப்படுகிறது. சில நாட்களுக்கு பிறகு, காலங்களுக்கு பிறகு அப்சலோம் தனது தகப்பனாகிய தாவீதை, தேசத்தின் ராஜாவை எப்படியாவது கொண்டு விட வேண்டும் என்று சொல்லி அவன் தீவிர சிந்தனை அடைந்து தாவீது எங்கே இருக்கிறார் என்று சொல்லி தேடி அலைகிறான். அவனுடைய காதுகளுக்கு வந்து எட்டுகிறது, தாவீதும் அவரை சேர்ந்ததான ஜனங்களும் மக்னாயும் பகுதிகளில் இருப்பதாக. உடனே அப்சலோம் தனது போர் வீரர்கள் எல்லாம் கூட்டிக் கொண்டு மக்னாயும் பகுதியை நோக்கி விரைந்து வருகிறார். எப்படி ஆகிலும் தாவீதை கொன்று போட வேண்டும், தான் தேசத்தின் மேல ராஜாவாக வேண்டும், தான் தான் ஆளுகை செய்ய வேண்டும் என்று சொல்லி. இதை அறிந்ததான தாவீதும் அவனோடு கூட இருந்ததான போர் சேவர்களும் அப்சலோமுக்கு விரோதமாக போர் தொடுக்க ஆரம்பித்தார்கள். எப்பிராயிம் காட்டு பகுதிகளிலே ரெண்டு சேனைகளும் ஒருவரோடு ஒருவர் மோதிக்கொள்கிறார்கள். இந்த மோதலினால அப்சலோம் இந்த மோதலின் போது அவர் மரித்து போகிறார். அப்சலோம் மரித்து போன பிறகு தாவீதும் அவனோடு கூட இருந்ததான யாவரும் மீண்டுமாய் அவர்கள் தங்களுடைய தேசத்துக்கு வருகிறார்கள், அரண்மனைக்கு வருகிறார்கள். இப்போது வரும்போதுதான் தனக்கு உதவி செய்ததான பர்சிலாவை பார்த்து தாவீது சொல்றார் இந்த வார்த்தைகளை, நீ என்னிடத்தில் வேண்டிக் கொள்வதை எல்லாம் நான் உனக்கு செய்வேன் என்று சொல்லி. நீ எதெல்லாம் என்னிடத்துல கேட்டுக்கிறியோ, நீ எதெல்லாம் என்னிடத்துல வேண்டிக் கொள்கிறாயோ அதெல்லாம் நான் உனக்கு செய்வேன் என்று சொல்லி. இப்போ தாவீது பர்சிலாவை பார்த்து கேட்டார், அதற்கும் நமக்கு என்ன சம்பந்தம் என்று சொல்லி நாம் ஒருவேளை கேட்கலாம். இரண்டாவதாக உபாகமத்தின் புஸ்தகம் 18வது அதிகாரம் 16வது அதிகார வசனத்தை நாம் வாசிக்கும் போது அங்கே இப்படியாய் நாம் வாசிக்கிறோம், ஓரேவிலே சபை கூட்டப்பட்ட நாளில் நான் சாகாதபடி என் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை இனி நான் கேளாமலும் இந்த பெரிய அக்கினியை இனி நான் காணாமலும் இருப்பேனாக என்று உன் தேவனாகிய கர்த்தரை நீ வேண்டிக் கொண்டதின்படியெல்லாம் அவர் செய்வார். இங்க வாசிக்கிறோம், உன் தேவனாகிய கர்த்தரை நீ வேண்டிக் கொண்டதின்படியெல்லாம் அவர் செய்வார். தாவீது சொல்றார் பர்சிலாவை பார்த்து, நீ என்னிடத்தில் வேண்டிக் கொள்வதையெல்லாம் நான் உனக்கு செய்வேன் என்று சொல்லி. இங்க நம்ம வாசிக்கிறோம்,
உன் தேவனாகிய கர்த்தரை நீ வேண்டிக் கொண்டதின்படியெல்லாம் அவர் செய்வார் என்று கர்த்தருடைய தாசனாகிய மோசே ஜனங்களோடு கூட சொல்லுகிறதான வார்த்தையை நாம் வாசிக்கிறோம். அப்போ கர்த்தர் இப்ப இந்த வார்த்தையை ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்வதாக இப்போ நம்ம எடுத்துக்கலாம். பாருங்களேன், இப்போ ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்றாரு, நீ என்னிடத்தில் வேண்டிக் கொள்வதையெல்லாம் நான் உனக்கு செய்வேன் என்று சொல்லி. இந்த நாளில நாம் ஒவ்வொருவரும் பலவிதமான தேவைகளோடு கூட இருக்கிறோம், பலவிதமான சங்கடங்களோடு கூட இருக்கிறோம், பல எதிர்பார்ப்புகளோடு கூட இருக்கிறோம். அடுத்த வாரத்திற்குரியதான தேவைகள், நாளைய தினத்தின் தேவைகள், அடுத்த மாதத்திற்குரியதான தேவைகள் என்று சொல்லி பலவிதமான தேவைகளோடு கூட நாம் இப்பொழுது நாம் காணப்படுகிறோம். பலவிதமான எதிர்பார்ப்புகள், பலவிதமான சங்கடங்களை நாம் ஃபேஸ் பண்ண வேண்டியதான சில சூழ்நிலைகள் எல்லாம் நாம் காணப்படுகிறோம். ஒருவேளை இந்த மாதத்துல நாம் கட்ட வேண்டியதான இஎம்ஐ அல்லது லோன் அல்லது கடன் அல்லது இந்த மாதத்திற்கு வீட்டுக்கு தேவையான பொருட்கள், ஆகாரத்துக்குரியதான காரியங்கள், இவைகள் எல்லாம் நாம் எதிர்நோக்கி இருக்கிறோம். ஆனா கர்த்தர் இந்த நாளிலே நமக்கு சொல்லுகிறதான வார்த்தை என்ன அப்படின்னு கேட்டோம்னா, நீ என்னிடத்தில் வேண்டிக் கொள்வதையெல்லாம் நான் உனக்கு தருவேன். பாருங்க, நீ என்னிடத்தை வேண்டிக்கிறத அப்படின்னு சொல்லி இல்லாம, நீ என்னிடத்துல எதையெல்லாம் வேண்டிக் கொள்கிறாயோ, நீ என்னிடத்தில் வேண்டிக் கொள்வது எல்லாம் நான் உனக்கு தருவேன் அப்படின்னு சொல்றார். அவருடைய அவர் ஆசீர்வதிப்பதற்கு ஒரு லிமிட் இல்லை. அவர் நமக்கு கொடுப்பதற்கு ஒரு லிமிட் கிடையாது. இவ்வளவுதான் நான் உனக்கு கொடுப்பேன், இவ்வளவுதான் நான் உனக்கு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி இல்ல. நீ எதெல்லாம் வேண்டிக்கிறியோ, நீ எவைகளையெல்லாம் கேட்டுக்கொள்கிறாயோ, அவைகளெல்லாம் நான் உனக்கு செய்வேன் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு பண்ணுகிற தேவனாயிருக்கிறார். அவர் வாக்கு தத்தத்தில் உண்மை உள்ளதான தெய்வம். அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, வசனத்தையும் நிறைவேற்றாதிருப்பாரோ, அவர் மனம் மாற மாந்த நல்ல என்று சொல்லி நாம் வேதத்துல வாசிக்கிறோம். அவர் சொன்ன வார்த்தையை வாபஸ் வாங்க மாட்டாரு. ஐயோ நிறைய சொல்லிட்டேன், நான் மறுபடியும் உனக்கு கொஞ்சம் கொஞ்சமா தாரேன் அப்படின்னு சொல்லுவது இல்லை. உனக்கு இவ்வளவு தேவையில்லையே என்று சொல்லி அவர் நமக்கு குறைக்கிறதான தேவன் இல்லை. நம்ம வேண்டிக்கிறது எல்லாவற்றையும் ஆண்டவர் கொடுக்கிறதான தேவனாயிருக்கிறார். அப்படி யாருக்காவது கொடுத்திருக்கிறாரா என்று சொல்லி நம்ம பார்க்கும்போது 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 10வது வசனத்தை நாம் வாசிப்போம். யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அதற்கு என்னை விலக்கி காத்துக்கொள்ளும் என்று சொல்லி வேண்டிக் கொண்டான். பாருங்க, யாபேஸ் ஒரு வேண்டுதலை ஆண்டவரிடத்துல வைக்கிறார். யாபேஸ் ஆண்டவரிடத்துல ஒரு வேண்டுதலை வைக்கிறார். ஆண்டவரே, தேவரீர் என்னை ஆசீர்வதிக்கணும், என்னுடைய எல்லையை நீங்க பெரிதாக்கணும், என் கூடவே நீங்க இருக்கணும், எல்லா தீங்குகளுக்கு என்னை விலக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரிடத்துல ஒரு பெரிய லிஸ்டையே வைக்கிறார். ஆண்டவர்கிட்ட ஒரு பெரிய லிஸ்ட வச்ச பிறகு ஆண்டவர் பார்த்தாரு, நான் ஒண்ணா செய்வேன் அப்படின்னு சொல்லி இல்ல, கொஞ்சம் கொஞ்சமா செய்வேன் அப்படின்னு சொல்லி இல்ல. வசனம் சொல்லுது, தேவன் அவன் வேண்டிக் கொண்டதின்படி எல்லாம் செய்தார் என்று சொல்லி. அல்லேலூயா. அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அவனுக்கு அருளினார் என்று சொல்லி, அவன் எதெல்லாம் வேண்டிக் கொண்டானோ, எத்தனை காரியங்களை அந்த வசனங்கள் நம்ம வாசிக்கிறோம், அவன் எத்தனை காரியங்களை கர்த்தருடைய சமூகத்தில் வேண்டிக் கொண்டாரோ அதையெல்லாம் ஆண்டவர் அவருக்கு அருளினார் என்று சொல்லி நாங்கள் வாசிக்கிறோம். மார்க் எழுதின சுவிசேஷம் 1 அதிகாரம் 40வது வசனத்துல குஷ்ரோகி ஒருவன் ஆண்டவரிடத்துல வந்து, ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் கூடும் என்று சொல்லி ஆண்டவரிடத்துல வந்து வேண்டிக் கொள்றார். ஒரு குஷ்ரோகி, யாரும் குஷ்ரோகிய தீண்ட மாட்டாங்க, நெருங்கி வர மாட்டாங்க. குஷ்ரோகி ஒரு சபிக்கப்பட்டவன் போல அவன் ஊருக்குள்ள வரக்கூடாது, அவன் பாளையத்துக்கு புறம்பே இருக்க வேண்டும். இதுதான் அந்த நாட்டினுடைய சட்டங்கள். ஆனா இந்த குஷ்ரோகி ஆண்டவர் வருகிறார், இயேசு வருகிறார் என்று சொல்லி அவரை நான் எப்படியாவது பார்க்கணும், அவரை பார்த்துட்டா நான் எப்படியாவது சுகம் அடைஞ்சிருவேன், அவர் எனக்கு உதவி செய்வார் என்று சொல்லி அவர் இருக்கிற இடத்துக்கு ஓடி வந்து, ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்கும் என்று சொல்லி வேண்டிக் கொள்கிறார். உடனே ஆண்டவர் சொல்றாரு, எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாகு அப்படின்னு சொல்றாரு. உடனே குஷ்ரோகி சுத்தமாகிறார்.
மார்க் 5வது அதிகாரம் 23வது வசனத்துல இப்படியாய் நாம் வாசிக்கிறோம். யவீரு என்கிறதான ஒரு மனுஷன் ஆண்டவர் இடத்துல ஓடி வந்து, ஆண்டவரே, என்னுடைய மகள் மரண அவஸ்தையுள்ளவளாய் காணப்படுகிறா, சாவுக்கு போராடிக்கிட்டு இருக்கிறா, நீங்க வந்து உங்களுடைய கைகளை அவள் மேல் வைங்க ஆண்டவரே என்று சொல்லி ஓடி வந்து கேட்கிறார். உடனே ஆண்டவர் அவர் யவீருடைய வீட்டுக்கு போவதாக புறப்பட்டு வருகிறார். வீட்டுக்கு வந்து அதுக்குள்ள அந்த மரண அவஸ்தையுள்ளதான மகள் பெண் வந்து மரித்து போய்விட்டார். வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது அவள் மரித்தவளாய் காணப்பட்டாள். மரித்து போன ஒரு அந்த பெண்ணுடைய கையை பிடித்து தலித்தாகுமே என்று சொல்லி அவருடைய கையை பிடித்து தூக்கி விட்டாரா. அப்பொழுது மரித்ததான பெண் உயிரோடு எழுந்தாரா. அல்லேலூயா. மார்க் எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் 32வது வசனத்திலிருந்து 35வது வசனம் வரைக்கும் நம்ம வாசிக்கும் போது, பொன்னை வாயை உடையதான செவிடன் அவன் மேல, ஆண்டவரே, நீங்க உங்களுடைய கைகளை வைங்க என்று சொல்லி ஜனங்கள் கேட்டுக்கொள்கிறாங்க. இப்போ ஆண்டவர் அந்த பொன்னை வாயை உடைய செவிடனுடைய காதுகளில தன்னுடைய கையை வைக்கிறார். உடனே அந்த பொன்னை வாயுடையதான மனுஷன் வாய் ஊமையான வாய் பேச தொடங்கியது, செவிடாய் இருந்ததான காது கேட்க தொடங்கியது என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். லூக்கா 4வது அதிகாரம் 38வது வசனம் 39வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது, பேதுருடைய மாமி உடம்பு சரியில்லாம இருக்கிறாங்க, ஜுரமா இருக்கிறாங்க. அவளுக்காக நீங்க அவளுக்கு உதவி செய்யணும்னு சொல்லிட்டு எல்லாரும் சீஷர்கள் வேண்டிக்கிறாங்க. அப்போ பேதுருடைய மாமியினுடைய சரீரத்துல இவர் கையை வைக்கிறாரு. உடனே பேதுருடைய மாமி ஜுரம் நீங்கி விடுதலை பெறுகிறார். இப்படி ஆண்டவரிடத்துல ஜனங்கள் எதற்காக வேண்டிக் கொண்டாங்களோ, எந்தெந்த காரியங்களுக்காக வேண்டிக் கொண்டாங்களோ, அந்தந்த காரியங்கள் எல்லாம் தீர்த்து வைத்தார், அந்தந்த காரியங்களிலே ஜெயத்தை கொடுத்தார் என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம். இந்த நாளில கூட நம்முடைய சூழ்நிலைகள் எவ்வளவு பெரிதா இருந்தாலும் சரி, அதாவது நம்முடைய தேவைகள் எவ்வளவு பெரிதா இருந்தாலும் சரி, நம்முடைய கடன் பிரச்சனைகள் எவ்வளவு பெரிதா இருந்தாலும் சரி, அல்லது நம்மை எதிர்நோக்கி இருக்கிறதான பிரச்சனைகள் எவ்வளவு பெருசா இருந்தாலும் சரி, என்ன விதமாய் காணப்பட்டாலும் சரி, ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிறதான ஒரு வார்த்தை, நீ என்னிடத்துல வேண்டிக் கொள்கிறபடி எல்லாம் நான் உனக்கு செய்வேன். நீ என்னிடத்துல எதெல்லாம் கேட்டுக்கிறியோ, நீ என்னிடத்துல எதெல்லாம் வேண்டிக் கொள்கிறாயோ, அதையெல்லாம் நான் உனக்கு செய்வேன் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். மார்க்கு மத்தேயு சுவிசேஷம் 6வது அதிகாரத்துல 8வது வசனத்துல இப்படியாய் நாம் வாசிக்கிறோம். நீங்கள் வேண்டிக் கொள்ளுகிறதற்கு முன்னமே உங்களுக்கு இன்னது தேவை என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார் என்று சொல்லி, நம்ம கேட்டாதான் கொடுப்பார் அப்படின்னு சொல்லி இல்ல, நம்ம கேட்கறதுக்கு முன்னாடியே ஆண்டவர் நம்முடைய தேவைகளை சந்திக்கிற தேவனாயிருக்கிறார். நம்முடைய தேவைகளை அவர் அறிந்திருக்கிற தேவனாயிருக்கிறார். தானியேலின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 23வது வசனத்துல இப்படியாய் நாம் வாசிக்கிறோம். தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 9வது அதிகாரம் 23வது வசனம். நீ மிகவும் பிரியமானவன், ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது. போதும். இங்க பாருங்க, தானியேலை குறித்து சொல்லப்பட்டதான வசனம். தானியேல் ஜெபம் பண்ண தொடங்குறார், ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அப்போ அந்த நேரத்துல கர்த்தருடைய தூதன் வந்து தானியேலோடு கூட பேசுகிறதான ஒரு வார்த்தையை தான் நாங்க வாசிக்கிறோம். தானியேலை பார்த்து சொல்றாரு, நீ மிகவும் பிரியமானவன், ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது என்று சொல்லி, நாம் ஜெபம் பண்ணி முடிச்ச பிறகு ஆண்டவர் தருவார் அப்படின்னு சொல்லி இல்ல. நம்ம எப்போ ஜெபம் பண்ண ஆரம்பிக்கிறோமோ, எப்போ வேண்டிக் கொள்ள தொடங்குகிறோமோ, அப்பவே நமக்கு சாங்க்ஷன் உண்டாகும். ஹல்லேலூயா. அதுதான் நம்முடைய தெய்வம், அதுதான் நம்முடைய தெய்வம். நம்மை காத்திருக்க வைக்கிற ஆண்டவர் இல்ல,
நமக்கு எப்போ எதை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அவர் அறிந்திருக்கிறார். எப்போ எதை நமக்கு கொடுத்தா நமக்கு பிரயோஜனமாயிருக்கும் என்று சொல்லி அவர் நினைத்திருக்கிறாரோ அவர் அந்த நேரத்தில் அப்படியே சரியாய் கொடுக்கக்கூடியதான தேவனாயிருக்கிறார். ஒவ்வொன்றையும் அதின் காலத்திலே சரியாய் செய்கிறதான தெய்வம் நம்முடைய ஆண்டவர். ஒவ்வொரு காரியங்களையும் ஆண்டவர் சரியாய் அந்தந்த நேரத்தில் செய்யக்கூடியதான தெய்வம். பிரசங்கி 3வது அதிகாரம் 11வது வசனத்துல அப்படியாய் நாம் வாசிக்கிறோம். ஆங்கில வேதாகமத்துல ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்குது. ஒவ்வொன்றையும் அதின் காலத்துல மிகவும் அழகாக செய்கிறார் என்று சொல்லி நாம் வாசிக்க முடியும். நம்முடைய தேவைகள் ஆண்டவருக்கு தெரியும். நம்முடைய சூழ்நிலைகள் ஆண்டவருக்கு தெரியும். நம்ம எப்படிப்பட்டதான இக்கட்டுகளில் இருக்கிறோம் என்பது ஆண்டவருக்கு தெரியும். நாம் எப்படிப்பட்டதான பிரச்சனைகளில் இருக்கிறோம் என்று சொல்லி ஆண்டவருக்கு தெரியும். ஆண்டவர் நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. பார்த்துக்கிட்டு தான் இருப்பாரா அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னம்னா பார்த்துக்கிட்டு மட்டும் இருக்க மாட்டாரு. நம்முடைய ஜெபத்தை கேட்பாரு அப்படின்னு சொல்லி சொன்னா தன்னுடைய காதுகள்ல கேட்கிறவரா மட்டும் இருக்க மாட்டாரு, பார்த்து பதில் செய்கிற தேவனாயிருக்கிறார். நம்முடைய வேண்டுதல்களையும் விண்ணப்பங்களையும் கேட்டு பதில் செய்கிற தேவனாயிருக்கிறார். நம்ம சில நேரங்களில் ஜெபிக்காம இருக்கும் போதே கூட நமக்கு எது தேவையோ நமக்கு நம்முடைய சூழ்நிலையில பார்த்து நமக்கு எப்படி உதவி செய்யணுமோ அப்படி உதவி செய்கிறதான தேவனாயிருக்கிறார். இவ்வளவாய் நம்ம மேல பிரியம் உள்ள தேவனாயிருக்கிறார். இவ்வளவாய் நம்மை நேசிக்கிற தேவனாயிருக்கிறார். இவ்வளவாய் நம்மிடத்துல அன்பு வைத்திருக்கிறதான தேவனாயிருக்கிறார். தானியேலின் புத்தகத்துல இப்படியாய் நாம் வாசிக்கிறோம். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களை என்கிறதான தேவ பிள்ளைகளை அந்த பாபிலோனிய ராஜா பெரிய அக்கினி சூளையில அவர்களை தூக்கி போடும்படி கட்டளை கொடுக்கிறாரு. இவர்களுக்குள்ள ஒரு விசுவாசம், நீங்க தூக்கி போட்டாலும் எங்க ஆண்டவர் உங்க கைக்கு தப்புவிப்பார், தப்புவிக்கலாட்டாலும் பரவாயில்ல தூக்கி போடுங்க, ஆனா நீங்க நிறுத்தினதான பொற்சிலையை நாங்க வணங்க மாட்டோம் என்று சொல்லி தங்களது விசுவாசத்துல உறுதியா இருக்கிறாங்க. ஆண்டவர் இந்த விசுவாசத்தை பார்க்கிறாரு. அவருடைய உறுதிய திட நம்பிக்கையை ஆண்டவர் அங்க பார்க்கிறார். இந்த 3 பேரையும் தூக்கி அக்கினி சூளையில போட்டுட்டாங்க. 7 மடங்கு அக்கினியை அதிகமாக்கி அந்த அக்கினி சூளையில போட்டுட்டாங்க. போட்ட இதெல்லாம் ஆண்டவர் பார்த்துக்கிட்டே இருந்தாரு. ஆண்டவர் தடை செய்வாரு அப்படின்னு சொல்லி ஒருவேளை சில பேர் நினைச்சிருக்க கூடும். ஆண்டவர் எப்படி ஆகிலும் அவங்க தூக்கி போடுறதுக்கு முன்னாடி காப்பாத்திடுவாருன்னு சொல்லி சிலர் நினைச்சிருக்க கூடும். ஆண்டவர் ஆனா அப்படி காப்பாத்துல அந்த அக்கினி சூளையில தூக்கி போட்டுட்டாங்க. தூக்கி போட்ட பிறகு இந்த தேவனே, தேவகுமாரனே அவர்களோடு கூட 4வது நபராய் வந்து அந்த அக்கினியினுடைய தாக்கத்தை அவித்து போட்டார். அல்லேலூயா. இதுதான் நம்முடைய ஆண்டவர். எந்த அளவுக்கு நம்மால முடியுமோ அந்த அளவுக்கு ஆண்டவர் நம்மை செயல்பட வைப்பார். இதுக்கு மேல நம்மால முடியாது அப்படின்னு சொன்னா அதுக்கு மேல ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில அவரே செயல்படுவார். அல்லேலூயா. இப்போ நாம் செய்ய வேண்டியதான ஒரே ஒரு காரியம் என்ன அப்படின்னு கேட்டா, நம்முடைய தேவைகளை எல்லாம் ஆண்டவரத்துல சொல்லணும். நம்முடைய தேவைகளை எல்லாம் ஆண்டவரத்துல சொல்லணும். எதுவா இருந்தாலும் சரி, ஒருவேளை நம்முடைய சரீரத்துக்கு அடுத்ததான தேவைகளா இருக்கலாம், அல்லது நம்முடைய குடும்பத்திற்கு அடுத்ததான தேவைகளா இருக்கலாம், அல்லது நம்முடைய வாழ்க்கைக்கு அடுத்ததான தேவைகளா இருக்கலாம். எல்லாவற்றையும் ஆண்டவரிடத்துல சொல்லும் போது ஆண்டவர் அந்த தேவைகளை எல்லாம் சந்திக்கிறதான தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ நம்ம வேண்டிக் கொள்வதை மட்டும்தான் தருவாரா? நம்ம வேண்டிக் கொள்ளாததையும் ஆண்டவர் தருவாரா அப்படின்னு சொல்லி கூட ஒரு கேள்வி நமக்கு ஒருவேளை உருவாகலாம். வேத வசனத்துல இப்படியா நாம் வாசிக்கிறோம், நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாக கிரியை செய்கிறதான தெய்வம். எபேசியருக்கு எழுதின நிருபம் 6வது அதிகாரம் 20வது வசனத்துல இப்படியா சொல்லப்பட்டிருக்குது, நம்முடைய தேவன் நான் தைரியமாய் என் வாயை திறந்து சுவிசேஷத்தின் ரகசியத்தை அறிவிப்பதற்கு வாக்கு எனக்கு கொடுக்கப்படும்படி எனக்காகவும் விண்ணப்பம் பண்ணுங்கள்.
எபேசியர் 6வது அதிகாரம் 20வது வசனத்துல வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாக கிரியை செய்கிறதான தெய்வம் என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம். அவர் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் மேலான காரியங்களை செய்கிறார். அதிகமாக நமக்குள்ள கிரியை செய்கிறதான தேவனாய் அவர் காணப்படுகிறார். நம்ம வேண்டிக் கொள்வதையும் அவர் தருவார். வேண்டாத நன்மைகளையும் நம்ம வேண்டிக் கொள்ளாத நன்மைகளையும் நமக்கு தேவையான நன்மைகளையும் அவர் தருவார். இதற்கு ஆதாரம் இருக்குதா என்று சொல்லி பார்க்கும்போது 1 ராஜாக்களின் புஸ்தகம் 3வது அதிகாரத்துல 11வது வசனத்திலிருந்து 13வது வசனம் வரைக்கும் நாம் பார்க்கும்போது ஆண்டவர் சாலமோனை பார்த்து சொல்றாரு, சாலமோனே, நீ என்னிடத்துல எதையாகிலும் வேண்டுமானால் நீ கேள் என்று சொல்லும் போது சாலமோன் ரொம்ப யோசனை பண்ணிட்டு சொல்லி சொல்றாரு, ஆண்டவரே, எனக்கு அது இதுவும் வேண்டாம், நீங்க கொடுத்ததான இந்த ஜனத்தை ஆண்டு கொள்ளும்படி எனக்கு ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவரிடத்துல சாலமோன் ஞானத்தை கேட்பதாக இங்க தெரிகிறது. ஆண்டவர் பார்த்தாரு. ஆண்டவர் பார்த்துட்டு செல்வத்தை கேட்பான், பொன்னையும் பொருளையும் கேட்பான் என்று சொல்லி ஒருவர் அப்படி கேட்கல அல்லது வேற எதையும் கேட்கல, இதெல்லாம் கேட்காதபடிக்கு ஞானத்தை கேட்டபடினால ஆண்டவர் சாலமோனை பார்த்து சொல்லி சொன்னாரு, நீ பொன்னையும் வெள்ளியையும் செல்வங்களையும் கேட்காதபடிக்கு நீ ஞானத்தை கேட்டுக்கொண்டதனால நீ கேட்டுக்கொண்ட ஞானத்தை உனக்கு நான் தருகிறேன் என்று சொல்லி ஞானத்தை ஆண்டவர் சாலமோனுக்கு கொடுத்தார். அதுலயும் விசேஷமான விதத்துல கொடுத்தார். உனக்கு முன் இப்படிப்பட்டதான ஞானி இந்த பூமியில இருந்ததில்லை, உனக்கு பின் இதுக்கு பிறகும் யாரும் இருக்க போறதில்ல என்று சொல்லி சாலமோனை எல்லா மனுஷரை பார்க்கலும் ஞானம் உள்ளவனாய் ஆண்டவர் மாற்றினார். மட்டுமல்ல, ஞானத்தை மட்டும் ஆண்டவர் சாலமோனுக்கு கொடுக்கல, வேண்டிக் கொள்ளாத செல்வத்தையும் மகிமையையும் கூடவே சேர்த்து கொடுத்தான். நீ ஞானத்தை கேட்டபடினால நீ கேளாத செல்வத்தையும் மகிமையையும் உனக்கு தருகிறேன் என்று சொல்லி செல்வங்களையும் மகிமையையும் சேர்த்து ஆண்டவர் சாலமோனுக்கு கொடுத்தார். இன்னும் கூடவே ஆயுசையும் சேர்த்து தருவதாக ஆண்டவர் வாக்கு பண்ணினார். ஆண்டவர் நம்ம வேண்டிக் கொள்கிறது மட்டுமல்ல, நம்ம ஆண்டவர்களை ஜெபிக்காத காரியங்களை மட்டும் ஆண்டவர் நமக்கு செய்கிறவர் அல்ல. நம்ம மனசுல நினைக்கிறதற்கும் நம்ம ஆண்டவரிடத்துல வேண்டிக் கொள்வதற்கும் மேலான நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் அவர் தருகிறதான தேவனா இருக்கிறார். எதெல்லாம் நமக்கு வேணுமோ, எதெல்லாம் நமக்கு தேவையோ அவைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் தருகிறதான தேவனா இருக்கிறார். இதுல ஒரு கண்டிஷன் சாலமோனுடைய வாழ்க்கையில பார்க்கும்போது, தேவ சித்தத்தின்படி சாலமோன் கேட்டார் என்று சொல்லி நாம் இந்த பகுதியில் வாசிக்கும் போது அறிய முடியும். தேவ சித்தம், சாலமோன் தேவனுடைய ஆலயத்தை கட்ட வேண்டும், தேவ ஜனத்தை நல்ல முறையில வழிநடத்த வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பம், தேவனுடைய சித்தம். அதற்கு ஞானம் வேணும். அந்த ஞானத்தை ஆண்டவர் கொடுத்தார். தொடர்ந்து தேவனுடைய சித்தம் திட்டம் வெளிப்பட வேண்டும் என்று சொல்லி தேசத்தை ஆளுவதற்கு தேவையான செல்வத்தையும் மகிமையையும் சேர்த்து ஆண்டவர் சாலமோனுக்கு வாக்கு பண்ணினார், கொடுத்தார். அப்படி போலவே நாம் கேட்டுக்கொள்வது தேவ சித்தத்தின்படி இருக்குமானால், தேவனுடைய விருப்பத்தின்படி இருக்குமானால், அல்லது நம்மை குறித்ததான தேவனுடைய திட்டத்தின்படி சித்தத்தின்படி நாம் கர்த்தருடைய சமூகத்தில் வேண்டிக் கொள்வோம் என்று சொல்லி சொன்னால், நம்ம வேண்டிக் கொள்வதையும் கர்த்தர் நமக்கு கொடுப்பார். வேண்டிக் கொள்ளாத மற்றவைகளையும், நமக்கு தேவையான மற்றவைகளையும் கூடவே சேர்த்து தருவார். அல்லேலூயா. அவர் ஒருவேளை தந்தாலும் தருவார், தராமலும் இருப்பார் அப்படின்னு சொல்லி இல்ல, நிச்சயம் தருவார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் 11வது வசனத்துல இப்படியாய் நாம் வாசிக்கிறோம். அங்க சொல்லப்பட்டிருக்குது, உங்களில் எந்த மனுஷன் ஆனாலும் தன்னிடத்தில் அப்பத்தை கேட்கிற தன் மகனுக்கு கல்லை கொடுப்பானா? மீனை கேட்டால்
பாம்பை கொடுப்பானா? கொள்ளாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது தம்மிடத்திலே வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு பரமபிதாவானவர் அவர் கொடுப்பது அதிக நிச்சயமாயிருக்குது என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். அப்போ ஆண்டவர் நிச்சயமாய் கொடுப்பார். கொடுத்தாலும் கொடுப்பார், கொடாமலும் இருப்பார் அப்படின்னு சொல்லி இல்ல. ஆண்டவரத்துல கேட்கும் போது கண்டிப்பா ஆண்டவர் நம்ம வேண்டிக் கொள்வதை கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆனா சில கண்டிஷனை நம்ம பின்பற்ற வேண்டும். நம்ம கேட்கிறதெல்லாம் ஆண்டவர் கொடுப்பாரா அப்படின்னு சொன்னா கொடுப்பார். ஆனா கேட்க வேண்டியதான முறைமையின்படி, கேட்க வேண்டியதான தகுதியின்படி நாம் கேட்க வேண்டும். ஒரு சில வார்த்தைகளை மட்டும் நாம் வாசித்து தியானிக்கலாம். ஆண்டவர் யாருக்கு கொடுப்பார் அல்லது எப்போது கொடுப்பார் என்று சொல்லி நாம் இப்பொழுது சில கண்டிஷன்களை நாம் வாசிக்க போறோம். 1 யோவான் 3வது அதிகாரம் 22வது வசனம். அதற்கு முன்பதாக அப்போஸ்தலருக்கு எழுதின அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 8வது அதிகாரம் 22வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். ஆகையால் நீ உன் துர்க்குணத்தை விட்டு மனம் திரும்பி தேவனை நோக்கி வேண்டிக்கொள். போதும். இங்க பாருங்க, நம்ம எப்படியாய் வேண்டிக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி வசனம் சொல்லுது. நாம் நம்முடைய துர்க்குணத்தை விட்டு மனம் திரும்பி வேண்டிக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆலோசனை சொல்லுது. நம்ம கேட்கறதெல்லாம் ஆண்டவர் தருவாரு. வேண்டிய நேரத்துல தேவையான அத்தனை காரியங்களையும் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில செய்வாரு. ஆனா சில கண்டிஷன்களை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நாம் எப்படி இருக்கணும், நம்ம எப்படி ஜெபிக்கணும், நம்ம எப்படி வேண்டிக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ள வேண்டும். முதலாவதாக நாம் எப்படியாய் ஆண்டவரிடத்துல கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க வசனம் சொல்லுது. நாம் நம்முடைய துர்க்குணத்தை விட்டு மனம் திரும்பி ஆண்டவரிடத்துல வேண்டிக்கணும். நமக்கு நல்ல மனசோட கூட நாம் ஆண்டவரிடத்துல வேண்டிக்கலாம். யோபு நல்ல மனசோட கூட தன் சிநேகிதருக்காக ஜெபித்தார். தன் சிநேகிதர்கள் நல்லா இருக்கணும், அவங்களுடைய பிரச்சனை நீங்கி அவங்க நல்லா இருக்கணும்னு சொல்லி யோபு பக்தன் தன் சிநேகிதர்களுக்காக ஜெபித்தார். நல்ல எண்ணங்களோடு கூட ஜெபித்தார், நல்ல குணத்தோடு கூட ஜெபித்தார். கர்த்தர் யோபுனுடைய ஜெபத்தை கேட்டார். யோபுனுடைய வேண்டுதல்களை கர்த்தர் கேட்டார். யோபுனுடைய வேண்டுதலை கேட்டு கர்த்தர் யோபுனுடைய சிநேகிதர்களையும் விடுதலை ஆக்கினார். கர்த்தர் யோபுனுடைய சிறையிருப்பையும் மாற்றி போட்டார். அல்லேலூயா. நம்ம செய்ய வேண்டியதான காரியம், நம்முடைய துர்க்குணத்தை விட்டு நாம் கர்த்தரிடத்துல திரும்பணும். நாம் இன்னும் எந்தெந்த காரியங்கள்ல ஆண்டவருக்கு பிரியமில்லாதவர்களாய் காணப்படுகிறோம் என்று சொல்லி நம்மை நாமே யோசிக்கணும், நம்மை நாமே நிதானிக்கணும், நம்மை நாமே யோசிக்கணும். இன்னும் என்னிடத்துல என்ன குறை இருக்கு, இன்னும் என்னிடத்துல என்ன தப்பிதங்கள் இருக்கு, இன்னும் என்னிடத்துல என்ன பாவங்கள் இருக்கு, இன்னும் என்னிடத்துல என்ன ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள் இருக்குது என்று சொல்லி நம்ம யோசித்து நம்ம துர்க்குணத்தை விட்டு திரும்பி மனம் திரும்பி கர்த்தரிடத்தில் திரும்பி ஜெபிக்கும் போது கர்த்தர் நிச்சயமாய் நாம் வேண்டிக் கொண்டதை எல்லாம் செய்வார். வேண்டிக் கொள்ளாத மற்ற தேவைகளையும் சேர்த்து நமக்கு கொடுப்பார். அல்லேலூயா. இப்படியா நாம் வாசிக்கிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 33வது வசனத்துல முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவையெல்லாம் கூட கொடுக்கப்படும் என்று சொல்லி ஆண்டவரை நாம் தேடும் போது, ஆண்டவருடைய நீதியை தேடும் போது ஆண்டவர் நம்முடைய தேவைகளை எல்லாம் கூட சேர்த்து கொடுப்பார். அல்லேலூயா. இரண்டாவதாக 1 யோவான் 3வது அதிகாரம் 22வது வசனத்தை நாம் வாசிப்போம். அவருடைய கற்பனைகளை நாம் கைக்கொண்டு அவருக்கு முன்பாக பிரியமானவைகளை செய்கிறபடியினால் போதும். இங்க நம்ம வாசிக்கிறோம் எப்படி நாம் ஆண்டவரை வேண்டிக் கொள்ள வேண்டும். முதலாவதாக நம் துர்க்குணத்தை விட்டு மனம் திரும்பி கர்த்தரிடத்தில் திரும்பி நாம் வேண்டிக் கொள்ளணும்.
இரண்டாவதாக நம்ம வாசிக்கிறோம், நாம் அவருடைய கற்பனைகளை கை கொள்கிறவர்களாக காணப்பட வேண்டும். அவருக்கு பிரியமானவைகளை செய்ய வேண்டும். அவருடைய கற்பனைகளை கை கொண்டு அவருக்கு பிரியமானவைகளை செய்யும் போது ஆண்டவர் நிச்சயமாக நம்முடைய நாம் வேண்டிக் கொண்ட அத்தனை காரியங்களையும் நமக்கு செய்கிறவராய் காணப்படுகிறார். அவருடைய கற்பனைகள் பாரமானவைகள் அல்ல. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்கு முன்னோடியாய் இருந்திருக்கிறாரு. அவர் இந்த பூமியில மனுஷனாய் அவதரித்து மனுஷனுக்குரியதான சோதனைகள் எல்லாம் அவர் பூமியில பட்டு சகித்து நமக்கு ஒரு முன்மாதிரியை வைத்து விட்டு போயிருக்கிறார். அதனால இது பாரமானவைகள் அல்ல. கர்த்தருடைய கற்பனைகள் பாரமானவைகள் அல்ல. ஆண்டவருடைய கற்பனைகளை நாம் அறிந்து அவைகளை கை கொள்ளும் போது, ஆண்டவருக்கு பிரியமானவைகளை நாம் செய்யும் போது நிச்சயமாகவே ஆண்டவர் நாம் வேண்டிக் கொள்கிற எல்லாவற்றையும் நமக்கு கூட கொடுப்பார். மூன்றாவதாக ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். இங்க வாசிக்கிறோம் பாருங்க, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 18வது அதிகாரம் 19வது வசனத்தை நாம் வாசிப்போமே. அல்லாமலும் உங்களில் 2 பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ள போகிற எந்த காரியத்தை குறித்தாகிலும் பூமியிலே ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும் என்று உண்டாகும். இங்க வாசிக்கிறோம் பாருங்க, பூமியில யாராவது ஒரு 2 பேர் ஒருமனப்பட்டவர்களாய் எதையாகிலும் நம் ஆண்டவரிடத்துல கேட்போம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, நம் ஆண்டவரிடத்துல வேண்டிக் கொள்வோம் என்று சொல்லும் போது, அப்பொழுது பரலோக பிதாவானவர் நமக்கு அதை தந்தருளுகிற தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா. நம்ம எதை கேட்டாலும் சரி ஒருமனப்பட்டவர்களாக ஒரு மனதோடு கூட 2 பேரோ 3 பேரோ 10 பேரோ நம்ம ஒருமனப்பட்டவர்களாக ஒரே சிந்தையோடு கூட ஏக சிந்தையாய் நம் கர்த்தருடைய சமூகத்துல கூடி நாம் ஜெபிக்கும் போது, நாம் வேண்டிக் கொள்ளும் போது, கர்த்தர் அப்பொழுது நம்முடைய வேண்டுதலை கேட்கிற தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா. நான்காவதாக ஒரு வார்த்தையை நாம் வாசிக்கலாம் பாருங்களேன். மார்க் எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம் 24வது வசனத்தை வாசியுங்களேன். ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும் போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள். அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்றார் பாருங்க, நீங்க ஜெபம் பண்ணும் போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ, எவைகளை வேண்டிக் கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று சொல்லி நீங்க விசுவாசிங்க அப்படின்னு சொல்றார். அப்போ நம்ம ஆண்டவரத்துல வேண்டிக்கிறது எப்படி வேண்டிக் கொள்ளணும் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, விசுவாசத்தோடு ஆண்டவரத்துல வேண்டிக்கணும். ஆண்டவரிடத்துல நான் வேண்டிக்க போறேன், ஆண்டவரிடத்துல நான் கேட்க போறேன், நான் ஜெபிக்க போறேன், ஆண்டவர் எனக்கு கொடுப்பார் என்று சொல்லி விசுவாசம் உள்ளவர்களாய் நாம் ஆண்டவரிடத்துல வேண்டிக் கொள்ளும் போது ஆண்டவர் நாம் வேண்டிக் கொள்வதை கொடுக்கிற தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா. எப்படி ஜெபிக்கணும்? நாம் முதலாவதாக துர்க்குணத்தை விட்டு மனம் திரும்பி ஜெபிக்கணும். இரண்டாவதாக நாம் அவருடைய கற்பனைகளை கை கொண்டு அவருக்கு பிரியமானவைகளை செய்து நாம் ஜெபிக்கணும். மூன்றாவதாக நாம் ஒருமனப்பட்டவர்களாய் கர்த்தரிடத்துல நாம் வேண்டிக் கொள்ளணும். நான்காவதாக நாம் விசுவாசத்தோடு கர்த்தரிடத்துல வேண்டிக் கொள்ள வேண்டும். இப்படி நாம் வேண்டிக் கொள்வோம், இப்படி நாம் கர்த்தரிடத்துல கேட்போம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, ஆண்டவர் நம்ம வேண்டிக் கொள்கிற யாவையும் கொடுக்கிற தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா. இந்த மாதத்துல அதிகமான தேவை உள்ளவனாய் நாம் காணப்படுகிறோம். எந்தெந்த தேவை இருக்குதோ, எப்படிப்பட்டதான சூழ்நிலை இருந்தாலும் சரி, எல்லாவற்றையும்
கர்த்தருடைய சமூகத்துல நாம் சொல்லும் போது விசுவாசத்தோடு ஒருமனப்பட்டவர்களாக ஆண்டவருக்கு பிரியமான முறையில நாம் வாழ்ந்து அவருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்து கை கொண்டு நாம் கர்த்தருடைய சமூகத்துல கேட்கும் போது நம்முடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கிற தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எவைகளுக்காக ஜெபிக்கணும், எந்தெந்த காரியத்திற்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி வேதத்துல சில வசனங்கள் உண்டு. அது எல்லாவற்றையும் சொல்லுவதற்கு நேரம் போதாது. ஆனாலும் இந்த வசனங்களை மாத்திரம் உங்களோடு கூட நான் சொல்லிட்டு நான் நிறைவு செய்ய வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறேன். எபேசியருக்கு எழுதின நிருபம் 1 அதிகாரம் 19வது வசனத்துல இப்படியாய் சொல்லப்பட்டிருக்குது, பிரகாசம் உள்ள மன கண்களை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நாம் ஜெபிக்கணுமா? எதுக்காக ஜெபிக்கணுங்க? பிரகாசம் உள்ள மனக்கண்களை ஆண்டவர் நமக்கு கொடுக்கணும்னு சொல்லி ஜெபிக்கிறோம். வேதத்தை குறித்ததான ஒரு தெளிவு நமக்கு உண்டாயிருக்கணும். வேதத்தை குறித்ததான வெளிப்பாடு நமக்கு உண்டாயிருக்கணும். நம்முடைய கண்களை கர்த்தர் பிரகாசம் உள்ள கண்களாக மாற்றணும். நம்முடைய மனக்கண்கள் பிரகாசம் உள்ளதாய் மாறணும். அதற்காக நாம் கர்த்தரிடத்துல ஜெபிக்கணும்னு சொல்லு. இரண்டாவதாக சங்கீதம் 122வது அதிகாரம் 6வது வசனத்துல இப்படியாய் நாம் வாசிக்கிறோம், எருசலேமின் சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொல்லி. இந்த கடைசி நாட்கள்ல நாம் எருசலேமுக்காக ஜெபிப்பது மிகவும் அவசியமாயிருக்கிறது. நாம் எருசலேமின் சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ள வேண்டும். சகரியா 10வது அதிகாரம் 1 வசனத்துல இப்படியா சொல்லப்பட்டிருக்குது, பின்மாரியின் மழைக்காக நீங்கள் கர்த்தரிடத்துல வேண்டிக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி. நாம் செய்ய வேண்டியது என்ன? பின்மாரியின் மழையை ஆண்டவர் பொழிய வேண்டும். ஆதி அப்போஸ்தலருடைய நாட்களிலே ஆண்டவர் முன்மாரியை கொடுத்தார். தேசமெங்கும் எழுப்புதல் உண்டாயிற்று. பைத்தியக்காரத்தனமாய் பேசப்படுகிறதான உபதேசத்தினாலே, பேதுரு பேசினதான வார்த்தைகளினாலே, ஒரே பிரசங்கத்தினால 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். அவருடைய அதுக்கு பிற்பாடு 5000 அவருடைய எண்ணிக்கை அதிகமானது. அதுக்கு பிறகு மிகவும் திரளாய் விசுவாசிகள் பெருகினார்கள், சீஷர்கள் பெருகினார்கள் என்று சொல்லி நம்ம வேதத்துல நம்ம வாசிக்க முடியும். சோ அது முன்மாரியின் மழை. ஆண்டவர் இந்த கடைசி காலத்துல கர்த்தர் பின்மாரியின் மழையை நமக்கு கொடுக்கணும். இந்த கடைசி நாட்களில தேசத்துல கர்த்தர் எழுப்புதலை தர வேண்டும் என்று சொல்லி நாம் ஜெபிக்கணும். நம்முடைய விசேஷமாய் நம்முடைய பகுதிகளில, நாம் வாழ்கின்றதான பகுதிகளில ஆண்டவர் இந்த எழுப்புதலை பின்மாரியின் மழையை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நாம் ஜெபிக்க வேண்டும். நான்காவதாக மத்தேயு எழுதின சுவிசேஷம் 9வது அதிகாரம் 38வது வசனத்துல இப்படியாய் நாம் வாசிக்கிறோம், அறுவடைக்கு தேவன் ஆட்களை அனுப்ப வேண்டும் என்று சொல்லி. அறுப்போ மிகுதி, ஆட்களோ குறைவு. இன்றைக்கு இந்த நாட்களிலே இந்த எழுப்புதலை கர்த்தர் உண்டு பண்ணுகிறதான நாட்களிலே கர்த்தருடைய ஊழியத்தை செய்வதற்கு போதுமான நபர்கள் இல்லை, போதுமான ஊழியக்காரர்கள் இல்லை. எல்லா இடங்களிலும், எல்லா தெருக்களிலும், எல்லா ஊர்களிலும் கர்த்தர் சுவிசேஷங்களை எழுப்பணும், கர்த்தர் ஊழியக்காரர்களை எழுப்பணும். அறுவடைக்கு கர்த்தர் மனுஷரை, ஆட்களை அனுப்ப வேண்டும் என்று சொல்லி நாம் வேண்டிக் கொள்ள வேண்டும். இது தேவனுடைய சித்தமா இருக்குது. தேவன் அநேக ஊழியக்காரர்களை, அநேக போதக பிதாக்களை கர்த்தர் உருவாக்க வேண்டும். அநேக பிஷப்மார்களை உருவாக்க வேண்டும். அநேக சபைகளை உருவாக்குகிறதான தேவ பிள்ளைகளை கர்த்தர் உருவாக்க வேண்டும். எல்லா விசுவாசிகளையும் சீஷர்களாக ஆண்டவர் மாற்றணும். எல்லா சீஷர்களையும் ஆண்டவர் சுவிசேஷர்களாக, ஊழியக்காரர்களாக மாற்றணும். இதற்காக நாம் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். கடைசியாக ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 53வது அதிகாரம் 12வது வசனத்துல நாங்க வாசிக்கிறோம், அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டார் என்று சொல்லி. ஆண்டவரை குறித்து நாம் வாசிக்கும் போது அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டார் என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம். அதனால கர்த்தர் அதிகமான ஆத்துமாக்களை கொடுப்பார். நாம் கூட நாட்களிலே இந்த தேசத்தில் இருக்கிறதான ஜனங்களுக்காக, நம்முடைய பார்வையில ஆண்டவருக்கு விரோதமாய் செயல்படுகிறவர்கள், ஆண்டவரை விட்டு தூரமாய் காணப்படுகிறதான ஜனங்களுக்காய், மக்களுக்காக ஜெபிக்கும் போது
அவர்கள் எல்லாரையும் கர்த்தர் ரட்சித்து கொண்டு வருவார். அவர்கள் எல்லாரையும் ஆண்டவர் தமக்காக தெரிந்து கொள்கிற தேவனாய் இருக்கிறார். ஆண்டவர் இப்படியாய் நமக்கு ஆத்ம பாரங்களையும் பிரகாசம் உள்ள மனக்கண்களையும் கர்த்தர் நமக்கு கொடுக்கணும். நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போம் ஒரு நிமிஷம். ஹல்லேலூயா. இயேசுவே ஸ்தோத்திரம். கர்த்தருடைய ஆவியானவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவே ஸ்தோத்திரம். நாங்கள் வேண்டிக் கொள்கிறதை கொடுக்கிறதான தெய்வம், நாங்கள் வேண்டிக் கொள்கிற எல்லாவற்றையும் கொடுக்கிறதான தெய்வம் நீங்க ஆண்டவரே. நாங்கள் வேண்டிக் கொள்ளாத ஆண்டவரே உங்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் சேர்த்து கொடுக்கிறதான தெய்வம், கூடவே கொடுக்கிறதான தெய்வம் நீங்க ஆண்டவரே. உடைய வல்லமையில கரத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். இயேசுவே நன்றி நன்றி. எல்லாரும் கொஞ்ச நேரம் ஆண்டோட நாமத்தை மகிமைப்படுத்துவோம். எல்லாரும் கொஞ்ச நேரம் ஆண்டோட நாமத்தை மகிமைப்படுத்துவோம். இயேசுவே என்னுடைய தேவையெல்லாம் கருத்து சந்திக்கிறதான தெய்வம், என்னுடைய சரீர தேவையெல்லாம் கருத்து சந்திக்கிறதான தெய்வம், என்னுடைய குடும்ப தேவையெல்லாம் கருத்து நீங்க சந்திக்கிறதான தெய்வம், என்னுடைய வாழ்க்கையின் தேவையெல்லாம் கருத்து சந்திக்கிறதான தெய்வம், இந்த மாதத்திற்குரிய தேவையெல்லாம் கருத்து சந்திக்கிறதான தெய்வம். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. நீ வேண்டிக் கொண்டபடி எல்லாம் உனக்கு செய்வேன் என்று சொல்லி வாக்கு பண்ணினதான தெய்வமே ஆண்டவரே, உம்மை சார்ந்து இருக்கிறோம் ஆண்டவரே. உம்மால கூடும் ஆண்டவரே, உம்மை நம்பி இருக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரம். உம்மை நோக்கி பார்த்தவர்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லையே ஆண்டவரே. உம்மை தேடுகிறவர்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லையே ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஒரு நாளும் குறைவுபட்டு போவதில்லையே. நன்றி ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த நாளிலே ஆண்டவரே என்னோடு கூட சேர்ந்து செபிக்கிறதான ஆண்டவரே உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உடைய வல்லமையில கரத்துல ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன் ஆண்டவரே. அவர்கள் இந்த நாளிலே எந்த தேவைகளுக்காக செபிக்கிறாங்களோ ஆண்டவரே, எவைகளுக்காக செபிக்கிறாங்களோ கர்த்ததாமே அவைகள் எல்லாம் கேட்டு பதிலை கட்டளையிட வேண்டுமா செபிக்கிறேன் ஆண்டவரே. அவருடைய தேவையெல்லாம் கர்த்தர் இந்த நாளிலே சந்தித்தருள வேண்டுமா செபிக்கிறேன். இந்த மாதத்தின் தேவையெல்லாம் கர்த்தர் சந்தித்தருள வேண்டுமா செபிக்கிறேன் ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே மகிமைப்படுத்துவேன் என்று சொல்லி சொன்னதான தெய்வமே, உடைய பிள்ளைகளை மகிமைப்படுத்துங்க ஆண்டவரே. ஆண்டவரே கேட்டதான சாலமோனுக்கு கேட்டதான ஞானத்தையும் கேளாத செல்வங்களையும் மகிமையையும் கொடுத்ததான தெய்வம் இன்றைக்கு நீங்க மாறாதவராயிருக்கிறபடியால் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே இந்த நாளிலே ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைகள் கேட்கிற ஒவ்வொரு நன்மைகளையும் ஒவ்வொரு ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் தாமே கொடுத்து நடத்த வேண்டுமா செபிக்கிறேன் ஆண்டவரே ஸ்தோத்திரம். கேளாத ஆண்டவரே தேவையான சகல நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் தந்தருள வேண்டுமா செபிக்கிறேன் ஆண்டவரே. தொடர்ந்து பாதுகாத்து வழிநடத்துங்க. எல்லா நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் உடைய பிள்ளைகளுக்கு தந்தருள வேண்டுமா செபிக்கிறேன். தேசத்தின் மேல சேமத்தை தந்தருள வேண்டுமா செபிக்கிறேன். கட்டளையிட வேண்டுமா செபிக்கிறேன் ஆண்டவரே ஸ்தோத்திரம். உடைய பொற்பாதங்களிலே தாழ்த்தி ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன். ஆசீர்வதியும் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களும் பிதாவே, ஆமென். ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியின் அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் எப்பொழுதும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. God bless you.